இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க துணியில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எந்த பகுதியோ ஏதோ ஒரு பகுதியில் இந்த கர்வ் இருக்க பகுதியை நம்ம எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மடக்கு மட்டும் மடக்கி பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடணும். பாருங்கள், அவ்வளோதான். திருப்பி நம்ம இன்னொரு மடக்கு மடக்கி மறுபடியும் கொஞ்சம் பட்டையாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து வச்சுக்கலாம். சேம் அதே மாதிரியே கர்வை இந்த பக்கமும் நம்ம 2 பக்கமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் தைச்சாச்சு. அதுக்கப்புறமா சைடை பாருங்கள், அந்த கர்வ் வந்து முடிகிற இடத்த 2யும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் பகுதியிலையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த இடத்தையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு கிட்டத்தட்ட இன்னர் முடிஞ்சு. இப்போ நம்ம மேல் பகுதியை மடக்கி அடிச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் மடக்கி அடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இன்னரை திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கப்புறமா எலாஸ்டிக் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம இப்போ எலாஸ்டிக் வைக்க போகிறோம். இப்போ எலாஸ்டிக் எவ்வளோ எடுக்கணும்னா, இப்போ நமக்கு 2 பகுதி இருக்கு இல்லையா, அதில் ஒரு பகுதி மட்டும் எலாஸ்டிக் எடுத்துக்கணும். பாருங்கள், ஒரு பகுதி எடுத்தாவே நமக்கு இழுத்து 2 பகுதிக்கும் கம்ப்ளீட்டாக கிடச்சிரும். பாருங்கள், எலாஸ்டிக்கை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அதுவே நமக்கு ஃபுல்லாக கிடச்சிரும். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு மடக்கு மடக்கி உள்ள எலாஸ்டிக்கை கொடுத்து சென்டரில் ஒரு தையல் போடணும். ஊசியை நம்ம உள்ளே லாக் பண்ணிவிட்டு எலாஸ்டிக்கை இழுத்தோம் அப்படின்னா அழகாக எலாஸ்டிக் வந்து இழுக்கும். பின்னாடி மூவ் அப்படின்னா பாருங்கள், விரல் இந்த மாதிரி விரிச்சு கொடுத்து நீங்கள் கொடுத்து அடிச்சுட்டு வர அதாவது எலாஸ்டிக்கை வந்து சுருங்க விடாமல் விரிச்சு கையால் பிடிச்சிட்டு அப்படியே தைங்க. இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு ஸ்ப்ரிங் மாதிரி அழகாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், என்னோட கையினால் எப்படி பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத. திருப்பியும் வந்து பக்கத்தில் ஒரு தையல் போட்டு சும்மா 2 தையல் மட்டும் போட்டு நம்ம இந்த எலாஸ்டிக்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இன்னர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் சொல்லிக் கொடுக்குறது புரியுதான்னு ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.